5 ஆண்டுகள்ல பல குடும்பங்களோட தலையெழுத்தையே நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்கள் மாத்தி இருக்கு. 1000 ரூபாய் என்னப்பா ஆகிற போது? அந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அது சாதாரண ஜஸ்ட் 1000 ரூபாய் தான் தெரியும். ஆனா எங்களை பொறுத்தளவு அந்த 1000 ரூபாய் நான் 6 மாசம் சேர்த்து வச்சேன்னா செமஸ்டர் ஃபீஸ்ல பாதி என்னால கட்ட முடியும். இங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன், சாப்பிட்றதுக்கு காசு இல்ல. திடீர்னு போனை பாக்குறேன், அன்பு மகனுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்றப்போ அந்த 1000 ரூபாய் வச்சு நான் 10 நாள் சாப்பிடுவேங்க. ஐயாவின் டிஜிட்டல் புரட்சி இது வெறும் கருவி வழங்கும் திட்டம் அல்ல, இது ஒடுக்கப்பட்ட மாணவனின் கையில் கொடுக்கப்பட்ட அறிவாயுதம். ஒரு நாடு வல்லரசாவது என்பது அந்த நாட்டில் உள்ள கோபுரங்கள் பெருகும் போது அல்ல, அந்நாட்டில் உள்ள மக்களின் அறிவு பெருகும் போது. முன்பெல்லாம் என்ன செய்வது என்று குழப்பத்தோடு இருக்கும் நாங்கள் இன்று தன்னம்பிக்கையோடு முயன்று வருகிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த நான் முதல்வன் திட்டம் தான். வசதி வாய்ப்பு படைத்தவர்களுக்கு மட்டுமே வசப்பட்ட நவீன தொழில்நுட்பத்தை இன்று கடைக்கோடி மாணவனின் மேஜைக்கும் வந்து கொண்டு சேர்த்திருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா. நீங்க கொண்டு வந்த மகளிர் விடியல் பேருந்து பயண திட்டத்தின் மூலமா நான் மட்டும் இல்ல, என்ன போன்ற மாணவியர்களும் கொத்தனார வேலை செய்யற தினக்கூலிகளுக்கும் இந்த திட்டம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு ஐயா. ஆராய்ச்சியில சிறந்து விளங்குறதுக்கும் இந்த மாதிரி லேப்டாப் உதவிகள் எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. இப்போதெல்லாம் வகுப்பறைகள் பாடங்கள் எங்களுக்கு பாரமாக தோன்றுவதில்லை, பரவசமான பயணமாகத்தான் தோன்றுகிறது. இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா இருக்கு. ஆனா ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தோம்னா 1950கள்ல அப்படியே தலைகீழான நிலை தான் இருந்துச்சு. நாட்டிலேயே வறுமையான மாநிலங்கள் ஒன்றா இருந்த தமிழ்நாடு இப்போ நாட்டிலேயே வறுமை குறைந்த மாநிலமா வளர்ந்திருக்கு. இன்னும் பெருமையோட சொல்ற 2வது பெரிய எக்கனாமியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் கல்வியில தமிழ்நாடு செலுத்தின கவனம் தான். என்ன தேவையானதும் சொல்லுங்க, நான் செய்வதற்கு தயாராக இருக்கேன். நிச்சயம் உங்க வளர்ச்சியில நான் உங்க கூட இருப்பேன். நீங்களும் எனக்கு மகள்கள் போலதான். அந்த பாசத்தோட உலகம் முழுக்க நீங்க வலம் வரணும். அக்கறையோட நான் சொன்னதா நீங்க நினைச்சுக்கோங்க. எல்லோருக்கும் எல்லாம் என்ற உங்களது இலக்கு எங்களது முன்னேற்றத்தின் மூலம் நனவாகட்டும்.